ஹலோ கைஸ், போன வீடியோவில் நம்ம கிவ்அவே பற்றி சொல்லியிருந்தோம். இந்த வீடியோவில் கிவ்அவே யார் வின் பண்ணாங்கன்னு பார்ப்போம். ஸ்பின் த வீலில் யாரெல்லாம் கமெண்ட்டில் அவங்க நேம் சொல்லியிருந்தாங்களோ 21 பேரை நான் என்டர் பண்ணிட்டேன் கைஸ். ஃபஸ்ட்டு யார் தோக்க போகிறா, அதாவது இது வந்து எப்படின்னா எலிமினேட் கான்செப்ட் தான் கைஸ். ஃபஸ்ட்டு இப்போ மொராடன் அவங்க வந்திருக்காங்களா, இப்போ வந்து அவர் எலிமினேட் பண்ணிட்டு அடுத்து போவோம். யார் ஃபைனலாக வீலில் இருக்காங்களோ, அந்த ஸ்பின் வீலில் இருக்காங்களோ அவங்க தாங்க ஸ்பின்னர். ஓகே, சாரி மொராடன் ப்ரோ, அடுத்த டைமில் நீங்கள் கண்டிப்பாக ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து கோகோ ஷிபு, சாரி ப்ரோ, நீங்களும் இப்போ எலிமினேட் ஆகிட்டீங்க. ஓகே, அடுத்து யார்? ஓகே, கபிலேஷ், இல்லை ஓமி ராப், சாரி ப்ரோ, நீங்களும் தோத்துட்டீங்க. ஓகே, இந்த வீலில் யார் ஜெயிக்கான்னு பார்ப்போம். அந்த ஸ்பின் வீல் யார்கிட்ட ஃபஸ்ட்டு லக் இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, அடுத்து ஷேடோ கிங்கா? ஷேடோ கிங் ப்ரோ. ஓகே, சீக்கிரம் எல்லோரும் போகிறாங்க. இன்னும் கொஞ்சம் தான் கைஸ் இருக்குது. ஒரு 21 பேர், ஒரு 5-6 பேர் ஸ்பின் பண்ணிட்டோம். ஓகே, அடுத்து டூ இட் ப்ரோ, நீங்களும் எலிமினேட் ஆகிட்டீங்க. கண்டிப்பாக இப்போ எலிமினேட் ஆனதுலாம் வருத்தப்படாதீங்க. நான் வந்து இன்றைக்கி சாயங்காலமே அடுத்த கிவ்வே பற்றி அனௌன்ஸ் பண்ணுறேன். இன்றைக்கி சாயங்காலம் போடுற வீடியோவில் வந்து நான் அடுத்து என்ன ஃப்ரூட்டை கிவ்வே பண்ணுறேன்ட்டு சொல்லி போடுறேன் கைஸ். அதில் வந்து இன்றைக்கி ஜெயிக்கிறவங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. ஓகே, தமிழ் ப்ரோ ஜஸ்ட் மிஸ்ஸில் தப்பிச்சிட்டாரு. ஜிஆரா அவர் வந்து எலிமினேட் ஆகிட்டார். ஓகே, அடுத்து மாதரா, சாரி கைஸ். இப்போ எலிமினேட் ஆகிறவங்கலாம் அடுத்த கிவ்வே இன்றைக்கி சாயங்காலம் நான் ஹோஸ்ட் பண்ணுவேன், அதில் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்து கேக்யூவி, நீங்களும் எலிமினேட் ஆகிட்டீங்க. அடுத்து ஐஎம் பிராகா, நீங்களும் எலிமினேட் ஆகிட்டீங்க ப்ரோ. ஓகே, யார் ஜெயிக்க போகிறா? இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது கைஸ். சில் கேமரை விட்டுட்டார், எலிமினேட். இப்போ ஒரு 20 பேர் இருக்கிறதுனால தான் நான் இந்த மாதிரி எலிமினேட் சூஸ் பண்ணேன். ஒரு வேளை ரொம்ப அதிகமாக இருந்தாங்கன்னா நான் ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டு வரவங்களே சூஸ் பண்ணலான்ட்டு இருக்கேன் கைஸ் அடுத்த டைம். ஓகே, சஞ்சீனோ எலிமினேட் ஆகிட்டார். அடுத்து சக்தி எலிமினேட் ஆகிட்டார் ப்ரோ. ஓகே, அடுத்து கபிலேஷ், ஜஸ்ட் மிஸ்ஸு எஃப்எஃப் ஃபேஷன், அவர் தோற்றுருப்பார். எனக்கு என்னமோ அவர் தான் ஜெயிப்பார் தோணுது கைஸ். ஓகே, உங்களுக்கு யார் ஜெயிப்பாங்கன்னு தோணுதுன்னு சொல்லுங்கள். கிட்டத்தட்ட பாதி பேர் எலிமினேட் ஆகிட்டாங்க. ஜோரோ 55 அவரும் எலிமினேட் ஆகிட்டார். ஓகே, அடுத்து மேட்ரிடிஸ்டா அவரும் எலிமினேட் ஆகிட்டார். ஓகே, ஒரு 5-6 பேர் தாங்க இருப்பாங்க இப்போ கிவ்வேல மொத்தமாகவே. ஓகே, இந்த டைம் ஐஎம் கிங் கரெக்டாக சொல்லிட்டேன் பார்த்தீங்களா? ஐஎம் கிங் எலிமினேட்டட். கரெக்டாக 4 பேர் தாங்க வச்சுருக்காங்க. ஓகே, அடுத்து யார்? தமிழா? இல்லை எஃப்எஃப் ஃபேஷன், அவர் ஜெயிக்கிற மாதிரி இருந்துச்சு, தோத்துறாரு கைஸ். நான் அவர் தான் ஜெயிப்பாருன்னு நினச்சேன். அடுத்து யார்? ஓகே, மோத்தீஸ் அவரை வந்து நான் கடைசியாக தான் இப்போ தான் இன்றைக்கி காலில் ஆட் பண்ணேன். அவரை தான் எனக்கு தெரிஞ்ச கிவேல கடைசியாக ஆட் பண்ணது. அவரும் எலிமினேட் ஆகிட்டார். இவ்வளோ தூரம் வந்துட்டார், அதுவே பெரிய விஷயம். ஓகே கைஸ், இங்கே 3 பேர் தான் இருக்காங்க, பார்ப்போம். ஓகே, பிஆர் எலிமினேட்டட். இப்போ 2 பேருக்கு தான் கைஸ் போட்டி. யார் 2 பேர்? ஒன்று நோயா, அதுக்கப்புறம் ஜெனின். ஒரு ஆள் வந்து ஜெனின், இன்னொரு ஆள் தமிழுக்கும் ஜெனினுக்கும் தான் போட்டியே. ஓகே, பார்ப்போம். இப்போ யார் தோக்குறாங்களோ அவங்க எலிமினேட்டட், இருக்கிறவங்க வின்னர் கைஸ். டீரெக்ஸ்க்கு வின்னர் யார்? இவங்க 2 பேர்த்தில். ஓகே, யார்? நோயா. ஓகே, நோயா எலிமினேட்டட் ஆகிட்டா கைஸ். ஜெனின் எலிமினேட்டட். தமிழ் தான் இந்த கிவ்வேவோட வின்னரு. ஓகே, நம்ம என்ன ஸ்பின் பண்ணாலும் அடுத்து தமிழ் தான் கைஸ் வின்னர். ஓகே, தமிழ் ப்ரோ, நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தமிழ் ப்ரோ ஒன்று வந்து எனக்கு ரோப்ளாக்ஸில் மெசேஜ் பண்ண முடிஞ்சா பண்ணுங்கள். அப்படி இல்லைனா எனக்கு நீங்கள் ஒரு பிளாக் சூட்ஸில் போயிட்டு ஜஸ்ட் ஒரு இன்வைட் கொடுங்க கைஸ். நான் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா அவனை ஜாயின் பண்ணிடுறேன் ப்ரோ. தமிழ் ப்ரோ. ஓகே, கங்க்ராச்சுலேஷன் ப்ரோ, நீங்கள் தான் ஜெயிச்சிட்டிங்க. ஓகே, இந்த கிவ்வே முடிஞ்சுன்ட்டு அவ்வளோதான் நினைக்கிறாங்க. இன்றைக்கி சாயங்காலமே அடுத்த ஒரு கிவ்வே பண்ணலான்னு இருக்கேன் கைஸ். அடுத்து என்ன கிவ்வேன்னு தெரியாது. இப்போ வந்து நம்ம ஜெனின், அதாவது தமிழ் ப்ரோ ஜெயிச்சதுனால அவருக்கு வந்து டீரெக்ஸ் ஃப்ரூட்டை கொடுக்க போகிறோம். டீரெக்ஸ் ஃப்ரூட் என்கிட்ட தான் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கோங்க. நீங்கள் C2க்கு மேலே இருந்தால் ஜஸ்ட் நீங்கள் பிளாக் சூஸில் போய்ட்டு என்னை இன்வைட் மட்டும் பண்ணுங்கள் ப்ரோ. நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா நான் வந்து உள்ளே ஜாயின் பண்ணிடுறேன்.
ஓகே ப்ரோ, கங்க்ராச்சுலேஷன் ஃபார் வின்னிங். அடுத்த டைம் நீங்கள் மற்ற எல்லாருமே ஜெயிக்கணுன்ற நான் வந்து வேண்டிக்கிறேன். இப்போ ஜெயிச்ச தமிழ் ப்ரோக்கு வந்து ஒரு சில கிவ்வேல வந்து நான் அவரை ஆட் பண்ண மாட்டேன். ஏன்னா வந்து அவர் இப்போ தான் ஜெயிச்சாருன்றதுனால மற்றவங்களுக்கு சான்ஸ் வேணும். அதனால் வந்து அவர் வந்து டீரெக்ஸ் விட்டு ஜெயிச்சிட்டாரு. அதனால் வந்து நான் வந்து அவரை மட்டும் ஆட் பண்ண மாட்டேன் ஒரு 5-6 கிவ்வேக்கு. கொஞ்ச நாள் கழித்து மற்றவங்களாம் ஓரளவுக்கு ஜெயிச்சதுக்கப்புறம் அவரை வந்து நான் திருப்பி ஆட் பண்ணிடுவேன் கைஸ். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வச்ச கிவ்வேல இவர் ஜெயிச்சிட்டாரு டீரெக்ஸு. நான் வந்து இப்போ நம்மளுக்கு 50 சப்ஸ்கிரைபர் அடிக்க போகுது கைஸ். ஒரு வேளை 100 சப்ஸ்கிரைபராக அடித்ததுன்னா நான் வந்து ஏதாவது பெரிய கிவ்வே லைக் டைகர் 80 இல்லைனா லைட்னிங் அந்த மாதிரி கிவ்வே வந்து ஹோஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன் கைஸ். ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த கிவ்வே வின்னர் வந்து தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கி சாயங்காலம் வர வீடியோவில் அடுத்த கிவ்வே பற்றி நான் அனௌன்ஸ் பண்ணுறேன் கைஸ். அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை கைஸ்.